இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து எடுத்துக்காட்டு 1.21 இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2 ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் கே மற்றும் எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் எனில் கேனுடைய மதிப்பை காண்க. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம், அதாவது எஃப் டாட் ஜி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், எஃபோட வேல்யூ என்ன இருக்குது இங்கே ஈக்குவேஷனில் 3x மைனஸ் 2, ஜியோடது என்ன இருக்குன்னா 2x ப்ளஸ் கே. எஃபோடதும் எழுதியாச்சு, ஜியோடதும் எழுதியாச்சு. சரியா, இங்கே எக்ஸ் இருக்குல்ல, அதை ரவுண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக. இந்த எக்ஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக பக்கத்தில் என்ன இருக்கோ ப்ராக்கெட்டில் அதை அப்படியே ஃபுல்லாக இது எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ப்ராக்கெட்டில் 3 அப்படியே இருக்கட்டும். எக்ஸுக்கு பதிலாக இந்த 2x ப்ளஸ் கே ப்ராக்கெட்டில் போட்டுட்டேன்னா எக்ஸோட வேல்யூ -2 தனியாக இருக்குது. சரியா, இப்போது இந்த 3 வந்து உள்ள காமன். 2 6x 3 × k ப்ளஸ் 3k மைனஸ் 2. இது ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது, 1k 1 2 மட்டும்தான் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. அடுத்தது ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஜியோட வேல்யூ என்னென்னா 2x ப்ளஸ் கே. ஜியோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ வந்து 3x மைனஸ் 2. இப்போது இந்த இதில் எக்ஸை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பக்கத்தில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே உள்ளே போடணும். ப்ராக்கெட்டு போட்ட 2 எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 2 ப்ளஸ்ஸு கே இருக்குது, ப்ளஸ் கேவும் போட்டாச்சு. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது உள்ளே பெருக்கலாமா? 6x 2 4 மைனஸ் இருக்கிறதுல -4 ப்ளஸ் கே. இது வந்து ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், ஒரு கே டேர்ம் இருக்குது. இதை எதுவும் செய்ய முடியாது. ஈக்குவேஷன் நம்பர் 2. அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில், எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும். அதாவது இதனுடைய ஆன்சர் ஆர்எக்ஸ் ப்ளஸ் 3k மைனஸ் 2 ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்க்கு வந்து ஆர்எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் கே. எக்ஸ்ட்ரம் எல்லாம் ஒரு பக்கம். இங்கே ஆர்எக்ஸ் இருக்கா, இங்கேயும் ஆர்எக்ஸ் இருக்குது. இந்த ஆர்எக்ஸ் ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்தால் மைனஸாக மாறும். மைனஸாக மாறிச்சுன்னா ஆர்எக்ஸில் ஆர்எக்ஸ் போச்சுன்னா 0 ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாகவே ஆர்எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது 3k மைனஸ் 2 ஈக்குவல் டு -4 ப்ளஸ் கே. நான் கே எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன், ஏன்னா கேனுடைய மதிப்பு தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போது 3k அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற ப்ளஸ் கே ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே -4 இருக்குது, இங்கே இருக்கிற -2 ஈக்குவல் தானே தாண்டிச்சுன்னா +2 ஆகிடும். இப்போ 3kல ஒரு கே சப்ராக்ட் பண்ணணும்னா 2k ஈக்குவல் டு ஒன்று மைனஸாக இருக்குது, ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கழிக்கணும். அப்போது 4ல் 2 போச்சுன்னா 2, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. கே இஸ் ஈக்குவல் டு -2 அப்படி இருக்கட்டும். இந்த 2 வந்து மல்டிப்புள், அதாவது பெருக்கல்ல இருக்கக்கூடியது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் வந்துடும். இதில் ஒரு 2 இருக்குது, இதுலேயும் 1 தான் இருக்குது. கே இஸ் ஈக்குவல் டு -1 மட்டும்தான் இதனுடைய ஆன்சர். ஸோ கையினுடைய மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு நம்ம. அடுத்தது எடுத்துக்காட்டு 1.22 எஃப் டாட் எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5, எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k மைனஸ் 1 எனில் கேனுடைய மதிப்பை காண்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஃப் டாட்டு எஃப் ஆஃப் கே இருக்குல்ல, இதை கண்டுபிடிப்போம். இஸ் ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க, 2k மைனஸ் 1. திருப்பி எஃபோட வேல்யூ என்ன, 2k மைனஸ் 1. ரெண்டுமே எஃப் தான். சரியா, அதனால் நான் எஃபோட வேல்யூ ரெண்டுமே போட்டுட்டேன். நமக்கு எக்ஸு இல்லை, நம்ம கேன்னு கொடுத்துருக்கிறதால நான் இந்த கேவை ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் என்ன இருக்கோ இந்த ப்ராக்கெட்டில் அதை தூக்கி அப்படியே உள்ளே போட்டுக்கணும். இப்போது 2 அப்படியே இருக்கட்டும். இந்த கேக்கு பதிலாக 2k மைனஸ் 1, இங்கே இருக்கிற -1 அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போது 2 வந்து வெளில இருக்கிறது காமன், உள்ளே இருக்கிறதுக்கு 2 4k 2 × 1 2 மைனஸ் இருக்கிறதால -2, இங்கே ஒரு -1 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 4k. ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு கூட்டணும். பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன குறி இருக்கோ அதை தான் போடணும். கூட்டிட்டு 3 போட்டாச்சு, -3 போட்டாச்சு. இப்போது நமக்கு எஃப் டாட் எஃப் ஆஃப் கேயோட வேல்யூ வந்து எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 4k மைனஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் டாட் எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், 5ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. எஃப் டாட் எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதனுடைய ஆன்சர் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, 4k மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5. 4k அப்படி இருக்கட்டும், ஈக்குவல் டு அப்படி இருக்கட்டும், 5 எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற -3 ஈக்குவலுக்கு அந்த இருந்துச்சுன்னா +3 ஆகிடும். ஸோ 4k இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 8.
கே இஸ் ஈக்குவல் டு 8 அப்படியே இருக்கட்டும், பெருக்கல்ல தான் இருக்குது, நடுவில் எதுவுமே குறி இல்லைன்னா பெருக்கல் குறி இருக்கிறதா தான் அர்த்தம். சரியா? போட வேண்டிய அவசியம் கிடையாது. 4 பெருக்கல்ல இருக்குது, ஈக்குவல்ட்டு தானே வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் வந்துடும். இதில் ஒரு 4 2 முறை. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 2ன்றது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 1.23 f(x) வேல்யூ கொடுத்துருக்காங்க, g(x) கொடுத்துருக்காங்க மற்றும் h(x) கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 மார்க்ஸ் சம்மு. f.g(x) இஸ் ஈக்குவல் டு f.g.h என நிறுவுக. ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். அதாவது இது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ரெண்டும் ஒரே ஆன்சர் வரணும். நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் f.g.h இருக்குல்ல, ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதாவது ப்ராக்கெட்டில் g.h இருக்குது. ஜியோட வேல்யூ வந்து 1 - 2x 2x. அடுத்தது ஹெச்சோட வேல்யூ வந்து 3x. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே என்ன ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எக்ஸ் எங்கே இருக்கோ அதை ரவுண்ட் பண்ணிட்டேன். பக்கத்தில் என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே உள்ளே போட்டுக்கிறோம். 1 - 2 அப்படி இருக்கட்டும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 3x போட்டுட்டேன். ஈக்குவல் டு 1 - 3 6x. நான் g.hஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? f.g.h வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம f.ஓட வேல்யூ வந்து 2x + 3. அடுத்து ஏற்கனவே நம்ம வந்து g.h கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். 1 - 6x. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் என்ன ப்ராக்கெட்டில் இருக்கோ அது உள்ளதுக்கு போட்டுறேன். 2 அப்படியே இருக்கட்டும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது 1 - 6x, எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 3 அப்படியே இருக்கட்டும். இது 2ஆல் பெருக்கிறேன். 2 1 2 மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கோங்க. 6 2 12 எக்ஸு. இது வந்து இதோடு முடிஞ்சிச்சு. +3 அப்படி தனியாக போட்டுக்கணும். ஈக்குவல் டு 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 - 12 எக்ஸ். நம்ம எப்பயுமே எக்ஸ் டேர்ம் தான் முன்னாடி போடுவோம். ஆனால் இங்கே மைனஸில் இருக்கிறதால நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் முன்னாடி போட்டுட்டு எக்ஸ் டேர்ம் அடுத்தது போட்டுக்கிறோம். இது வந்து நான் ஈக்குவேஷன் 1. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? f.g இருக்குது. f.g கண்டுபிடிக்க போகிறேன். எஃபோட வேல்யூ என்ன இருக்குது? 2x + 3 இருக்குது. ஜியோட வேல்யூ 1 - 2x இருக்குது. ஸோ நான் அந்த எக்ஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ, இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்சு ஒரு சம் போடும்போதே தெரிஞ்சிச்சுன்னா பென்சால் வேணால் ரவுண்ட் பண்ணிக்கோங்க, பெண்ணால் பண்ண வேண்டாம். இந்த எக்ஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் என்ன ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை தூக்கி அப்படியே உள்ளே போட்டு போகிறேன். 2 அப்படியே இருக்கட்டும். எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? 1 - 2x + 3 தனியாக இருக்குது. ஈக்குவல் டு இந்த 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். 2 1 2 மைனஸ் 2 2 4 ஒரு எக்ஸ் இருக்குது ப்ளஸ் 3 இருக்குது. ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 5 - 4x. நான் f.g கண்டுபிடிச்சிட்டேன். இது ஃபுல்லாகவே சேர்த்து கண்டுபிடிக்கலாமா? f.g.h இஸ் ஈக்குவல் டு f.g ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 5 - 4x போட்டாச்சு. ஹெச்சோட வேல்யூ என்ன இருக்குது? 3x இருக்குது. இஸ் ஈக்குவல் டு எக்ஸை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக அப்படியே தூக்கி போட்டு போகிறேன். 5 - 4 அப்படியே இருக்கட்டும். எக்ஸுக்கு பதிலாக 3x ஈக்குவல் டு 5 - 4 12 எக்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்ம எல்ஹெச்எஸ் வேல்யூவும் ஆர்ஹெச்எஸ் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் போடணும். சரியா? இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 1.24. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதுவும் f(x) = 3x + 1, g(x) = x + 3 ஆகியவை இரு சார்புகள், 2 சார்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் f(x) = f g(x) எனில் எக்ஸினுடைய எக்ஸை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் ஈக்குவலாக இல்லை நாட் ஈக்குவலான்னு மட்டும் சொல்லலாம் போதும். நான் ஃபஸ்ட்டு இந்த 3யுமே ஒன்றா எடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? ஜியை விட்டுட்டு f(x) மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு f(x) = ரெண்டுமே f தான். அப்போது ரெண்டுமே எக்ஸோட வேல்யூ எஃபோட வேல்யூ தான் எழுத போகிறேன். 3x + 1. திருப்பி எஃபோட வேல்யூ 3x + 1. இப்போது எக்ஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுடலாமா? அப்போது 3 அப்படியே இருக்கட்டும். எக்ஸுக்கு பதிலாக 3x + 1. இந்த +1 அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 3 9x 3 1 3 + 1. இப்போது இந்த 9x அப்படியே இருக்கட்டும். 3 1 கூட்டினோம்னா 4. நம்ம ஃபஸ்ட்டு வந்து f(x) மட்டும் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஃபுல்லாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம். இப்போது f(x) = ஜியோட வேல்யூ என்ன இருக்குது? x + 3. ஆல்ரெடி நம்ம f(x)ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இது இருக்குது. நான் 9x + 4 எக்ஸை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பக்கத்தில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக அப்படியே ப்ராக்கெட்டில் உள்ள தூக்கி போட போகிறேன். இப்போது 9x + 4 போட்டுட்டேன்னா +3 எக்ஸ்ட்ரா இருக்குது.
ஈக்குவல் டு 9x ப்ளஸ் 4 3 கூட்டினோம்னா 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் RHS கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அப்படியே ஃபுல்லாக எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஜி ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே ஜி தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 திருப்பி ஜியோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 3 2 டைம் ஜியோட வேல்யூ போட்டுட்டேன். இஸ் ஈக்குவல் டு எக்ஸை திருப்பி போட வேண்டாம், ஏன்னா நம்ம தான் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதனால் வேண்டாம். இப்போது இங்கே எக்ஸை ரவுண்ட் பண்ணிட்டேன்னா இங்கே பக்கத்தில் என்ன இருக்கோ அது உள்ள தூக்கி போட்டுறப்போகிறேன். இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 3 போட்டுட்டேன். ஏற்கனவே நமக்கு 3 இங்கே இருக்குது. ஸோ எக்ஸு ப்ளஸ் 3 கூட்டினா 6 கிடைக்கும். நம்ம இப்போ வந்து ஜி ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். லாஸ்ட் என்ன இருக்குது, எஃப்பு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபுல்லாக எல்லா டேர்மும் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது எஃபோட வேல்யூ என்ன இருக்குது, 3x ப்ளஸ் 1 போட்டுட்டேன். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி உள்ள போட போகிறேன். 3 அப்படியே இருக்கட்டும். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் 1 அப்படி இருக்கட்டும். இந்த 3 வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு காமன். ஸோ 3 இன்ட்டு எக்ஸு 3x ப்ளஸ் 6 18 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 19 தான் கிடைக்கிது. நம்ம இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ம் 2ம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஈக்குவேஷன் 1ம் 2ம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நாட் ஈக்குவலாக இருக்குது ரெண்டுமே. ஓகேவா? பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.